ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே வெறிநாய் கடித்து ராபிஸ் நோய் தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணபதிபுரத்தை சேர்ந்த பாலாஜி என்பவரின் 4 வயது மகன் நிர்மலை கடந்த ஜூன் 27ஆம் தேதி தெருவில் வெறிநாய் ஒன்று கொடூரமாக கடித்தது. உடனடியாக சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவனுக்கு ராபிஸ் நோய் தாக்கியது தெரிய வந்தது. இந்த சூழலில் நோயின் தாக்கம் தீவிரமடைந்த சிறுவன் நிர்மல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவனின் உடலை அமரர் ஊர்தியில் வீட்டுக்கு எடுத்து வராமல் நேரடியாக மயானத்திற்கு எடுத்து சென்று இறுதி சடங்குகளை உறவினர்கள் செய்துள்ளனர். எங்க குழந்தை தான் போச்சு. பெத்த தாயம் இப்ப நடப்பணமா கழிச்சு வச்சுக்கிறோம். சத்தம் வந்து வாய் திரும்பாது இருக்கிறான். அவனுக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாதுல. அந்த குழந்தை கொடுக்க மாட்டேன். தம்பியோட மகன் தான். அவனுக்கு நாய் கடிச்சு 1 month ஆகுது. ஆனா அதுக்குரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, எதுவுமே முயற்சி பண்ணலையே. அந்த ஹாஸ்பிட்டலும் சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அந்த குழந்தைக்கு. யாரோ ஒரு 4 பேர் பெரியவங்க போயிட்டு ஒரு அரசாங்கத்துல இருக்கிறவங்க போயிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளா இருக்காதுல்ல. ஆனா யாருமே ஒரு பொறுப்பே இல்லாம தானே, இப்ப உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம தானே நாங்க வாழ்ந்து நிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.